ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறோம், ஆனால் அதுக்குள்ள சில வசனங்களை நாம் வாசித்து தியானித்து தெய்வீக ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை கடந்து போக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. உபாகமம் 28:1 வாசிப்போம். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நம்மை மேன்மையாக வைக்கிறவர் நம்முடைய தேவன். அருமையான பிள்ளை, சோனாவுடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்தினால் அருமையான துணையை தந்து ஏற்ற வேளையிலே அருமையான குழந்தை செல்வத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு திருமணமானாலும் குழந்தை செல்வம் இல்லாதபடி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் என்று சொல்லி எவ்வளவு வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு அருமையான சகோதரர் சொல்லும் போது, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அங்கே எவ்வளவோ மருந்துகள் லட்சங்களை செலவு பண்ணியும் ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கல என்று மன வருத்தத்தோடு சொன்னார்கள். இவ்வளவு அநேக குடும்பங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு அது துரிதமாக ஆண்டவர் கொடுத்த செல்வம் மகா பெரியது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த அருமையான பிள்ளை நாளில் இந்த குழந்தையை நல்ல விதமாக அருமையான தன்னுடைய மகனும் அந்த மகளும் தங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த செல்வத்தை நல்ல ரீதியில் அவர்கள் வளர்த்தி எடுக்க வேண்டிய ஞானத்தை தேவ கிருபையை கர்த்தர் விசேஷமாக கொடுப்பாராக. அதிலே நாம் வேத வசனத்தை நாம் படிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எப்போதுமே தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். நாம் மேன்மையா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய இருதயத்தை நாம் எப்போதும் பிரியப்படுத்த வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர் கொடுத்திருக்கக்கூடியதான பிரமாணங்களின்படி நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரமாண ஒழுங்கின்படி நாம் செயல்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய மேன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது வாசித்து பாருங்கள். 103ஆம் சங்கீதம் 4-5 வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப என்னாகிறது? வால வயது போல் ஆகிறது. அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்நாள்ல ஆண்டவர் விதமான நன்மையை தந்து நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எத்தனையோ நெருக்கம், பலகீனம், வியாதிகள். இந்த பிள்ளை ஜெனித்த நாள் தொடங்கி அவள் மிகவும் கஷ்டப்பட்ட நேரங்களில் சத்துருடைய போராட்டம் அதிகமாக தாக்கினது. இந்த வேத வசனத்தை நாம் படிக்கிறது போல உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினால் தேவன் என்ன செய்தார்? முடிசூட்டினார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அவ்விதமாக இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்து அந்த பயங்கரமான மரண கட்டுகள் தேவன் விடுவித்து கிருபையினால் தாங்கினார். இன்றைக்கு அவங்க 2 பேரும் சாட்சி சொல்லி இருக்கணும், நேரம் போதாது, இனி வரும் நாட்களில் பார்ப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் ஒரு மனுஷன் மேன்மை அடைய வேண்டும் என்றால்
எபேசியர்ல ஒரு வார்த்தை இருக்கிற, வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நம்மை அவரோடு கூட உட்காரம் செய்தார். அந்த மேன்மையான பாக்கியம், அந்த மேன்மை எப்படி கிடைக்கிறது? தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே கிடைக்கிறது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அந்த தேவ கிருபையினால் கிடைக்கிற இந்த மேன்மையை இந்த குடும்பம் மட்டுமல்ல, இங்க வந்திருக்க நானும் நீங்களும் சரியாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழி 5:33. வாசிங்க. அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து. இல்ல, 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழி 18:12. அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாம் மேன்மை அடையணும், நம்ம பிள்ளைகள் மேன்மை அடையணும், நம்முடைய தொழில் மேன்மை அடையணும், நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையணும், நம்முடைய குடும்ப ஜீவியத்துல காரியங்கள் எல்லாம் மேன்மை அடையணும். அப்படியானால் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் மேட்டிமை கொள்ள கூடாது. பெருமை, அகந்தை, மேட்டிமை, கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் வரக்கூடாது. எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் தாழ்மை உள்ளதா இருக்க வேண்டும். அந்த தாழ்மை உள்ள அந்த இருதயம் இருக்கக்கூடிய ஆத்மாவை தேவன் மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறார், உயர்த்த ஆரம்பிக்கிறார், ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ யாக்கோபுல படிக்கிறோம். யாக்கோபு 4:6 அங்கே இதே வசனத்தை படிக்க முடியும். படியுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப தேவ கிருபை நமக்கு கிடைத்தால் தான் நாம் மேன்மை அடைய முடியும். அப்ப நாம் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். தாழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே தேவ கிருபை பெருகும். அதுக்கு ஒரு உதாரணமாக ஆண்டவராய் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான பகுதியை எடுத்து காண்பிக்கிறார். வாசிங்க. மத்தேயு 18:4. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அவனே பரலோக ராஜ்யத்தில் மேன்மையாயிருப்பான் அல்லது பெரியவனாயிருப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால், மற்றவர்கள் நமக்கு எதிராக எழும்பும் போது, நம்மை தேவையில்லாம நம்ம ஏசி பேசும்போது, நமக்கு விரோதமான காரியங்களை செயல்படும் போது, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தாழ்மையோடு இருக்க. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு குழந்தையை தன் கரத்தில் வைத்து கொண்டு ஆண்டவராய் இயேசு அது ஒரு அடையாளமாக மாதிரியாக காண்பிக்கிறார். குழந்தை எப்போதுமே தன்னை தாழ்த்தக்கூடிய ஒன்று. இப்ப இந்த சிறு குழந்தை ஒரு அடி கொடுத்தால் தாய் தகப்பனு தான் அண்டி இருக்குமே தவிர அவர்களை விட்டு ஒரு இடம் ஓடாது. காரணம், அதனுடைய இருதயம் சின்ன பிள்ளையா இருக்கு, அதுக்கு மேட்டுமை என்றோ
வேறு ஏதாவது அருவருப்பான எண்ணமோ சிந்தையோ பெருமையோ ஒன்றுடைய உள்ளத்துல வராது. அதனுடைய இருதயம் எப்போதும் அடிப்பட அது தன்னை தாழ்த்தும், அதை தாழ்த்தி கொண்டே இருக்கும். எதிர்த்து நிற்பதற்கு அதுக்கு என்ன இல்லை, அந்த கேடான சுபாவம் அதுக்குள்ள இல்லை. அவருடைய இருதயம் கபடற்றதா இருக்கிறது. எப்படி இருக்கிறது சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எப்படி இருக்கிறது? கபடற்றதா இருக்கிறது. கபடே இல்லை. நல்ல ஒரு தாழ்மையுள்ள ஒரு குழந்தையினுடைய அனுபவம் இருக்கிறது. அந்த தாழ்மையா இருக்கக்கூடிய குழந்தைய எப்படி அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டுமோ அதுக்கு ஏற்ற நிலை வளர்ப்பதற்கு தேவ ஞானத்தை பெற்றோர் கேட்க வேண்டும். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு விசேஷமான ஞானம் பெற்றோருக்கு தேவை. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? 128 சங்கீதம் முதல் வசனம், அதுல 1-2 வசனங்களை வாசிங்கள். கர்த்தருக்கு பயந்து வாசி. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை அவன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். பாருங்க, ஒரு குடும்ப தலைவர் எப்போதுமே கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மேன்மையை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படும் போது பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், தொழில் காரியங்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், எல்லாவற்றையும் வேண்டிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். தேவ ஞானத்தினால் தேவன் நம்மை நிரப்புவார். தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள் கடந்து வரும்போது குடும்ப தலைவர் மட்டுமல்ல, குடும்ப தலைவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல வாசிங்க தொடர்ந்து. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்ப திராட்சை கொடியானது எப்பொழுதும் கனி கொடுக்கிறது போல, திராட்சை பழம் எப்பொழுதும் சுவையா இருப்பது போல, ஒரு மனைவி தன் வார்த்தையில், செய்கையில், செயலில், நடக்கையில், செயல்பாடு ஒவ்வொன்றிலும் மதுரமுள்ள ஒரு பாத்திரமாய் இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், எவ்வளவு தூரங்கள் வாயினால் கர்த்தரை துதித்து மதுரமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாய், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருந்தால் கர்த்தர் நம்ம மேல் பிரியப்படுவார். தேவன் நம்ம மேல் பிரியப்படும் போது குடும்பத்துக்குள்ளே சமாதானம் பெருகும். அநேக குடும்பங்களுக்குள்ளே புருஷன் மனைவிக்குள் சமாதானம் செய்ய எல்லா காரணம் இந்த வீட்டில் சரியான பிரகாரம் வேத வாசிப்பு இல்லை. 119 சங்கீதத்தில் நாம் படிக்கும் போது கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏசாயாவில் படிக்கிறோம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல புரண்டு வரும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் மேன்மை அடைய வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டும், குடும்பம் மேன்மை அடைய வேண்டும், மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது அவசியம். முதல்ல தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்தணும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும் போது தேவன் சொல்லுகிறார், வாசிங்க. மனுஷனே, நல்லா கவனிச்சிடுங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார். நம்முடைய காணிக்கை காரியங்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதுதான். முதல் காணிக்கை நம்ம இருதயம். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மை இல்லாவிட்டால், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை இல்லாவிட்டால், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு பயப்படுற ஒரு இருதயமா இல்லாவிட்டால், நம்முடைய பின் சந்ததிகள், நம்முடைய கிரியைகள், செயல்கள்,
நம்முடைய வார்த்தைகள் செயல்பாடு எல்லாம் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த நாள் பகல் வேளையிலே தேவ பிள்ளையே, நம்முடைய பிள்ளைகளை முதல்ல வேத வாசிப்பிலும் ஜெப வாழ்க்கையிலும் வளர பண்ண வேண்டும். சோனாவுக்கு இது நல்ல சந்தர்ப்பம், நல்ல அருமையான குழந்தை ஆண்டு தந்தது. இந்த குழந்தைக்கு வேத வசனத்தை ஊட்டி கொடுக்க வேண்டும். வேத வசனம் நீ நல்லா படிக்கணும். வசனத்தை தியானம் பண்ணி காணா பாடமா சொல்லிக்கொண்டே இருக்கணும். வீட்டில் எவ்வளவோ நேரம் உனக்கு ஆண்டு தந்திருக்கிறார். அதுபோல இங்க இருக்கிற நீங்கள் யாவருமே அப்படிதான். வாயினா தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. அதுதான் தேவன் விரும்புகிறார். அது எப்படி பிரீதியா இருக்க முடியும்? வேத வசனத்தை நம் நாவினால் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். வேத வசனத்தை நம்முடைய வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும், நம்முடைய நெற்றியில் கட்டிக்கொள்ள வேண்டும். அது எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உபாகமத்தில் நாம் படிக்கிறோம். அதுதான் தேவனுக்கு விருப்பம், அதுதான் தேவனுக்கு பிரியம். நாம் இங்கே வேத வசனத்தை நாம் சிந்திக்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்துகிற இருதயம், சிறு பிள்ளையை போல வேத வசனத்தை விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்க என்ன ஞானஸ்நானத்துக்குள் வரல, ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நல்ல ஒரு பிரியமான சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். இங்க என்ன யார் யார் ஞானஸ்நானம் எடுக்கவில்லையோ உங்களை முழுமையா தாழ்த்தி தேவனுடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். இப்ப ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது இந்த அருமையான இங்க வந்திருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடியதான தேவ பிள்ளைகள் யாவருமே அதில் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க அநேக நாட்களாய் வந்து வேத வசனங்களை கேட்டு அறிந்தவர்கள். இன்னும் அதிகமா அவங்களை அர்ப்பணித்து விட வேண்டிய காரியங்களை விட்டு தேவனுக்குள் வர வேண்டும். அதுபோல ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தின் அனுபவத்தை பெற்று இந்த சிறு குழந்தை இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டா அருமையான தாயின் தகப்பன சந்தோஷப்படுவார்கள். அது பாடலாம், வார்த்தை பேசலாம், அழலாம், சிரிக்கலாம். எல்லாவற்றையும் பார்க்கும் போது அவர்களுடைய உள்ளம் பூரிக்க ஆரம்பிக்கும். இது போல ஒரு தேவ பிள்ளை என்றைக்கு ரெண்டு கையும் இப்படி தட்டி சோத்திரம் இருக்க தேவன் விரும்பல. இந்த குழந்தை ஒரு குறிக்கப்பட்ட மாதம் தாண்டி குறிக்கப்பட்ட வயசு ஆகும்போது கட 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 கடா பேசணும். தகப்பனார போல தாயார போல பேசினா அது தாயின் தகப்பனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. இது போல பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்று பரலோக பாசையை நான் அந்நிய பாசையை பெற்று தேவனுக்குள்ளாக பூரிப்படைந்து பேச வேண்டும். புரியுதல்ல இருக்கா? அப்போது தேவன் நம்ம மேல் பிரியமா இருப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த குழந்தை இனி 1 வயசு 1-2 வயசு ஆகும் வரையிலும் அப்பா 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 அம்மா 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 என்று சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க 2 பேருக்கும் சந்தோஷம் இருக்குமா? பக்கத்து வீட்டு பிள்ளைகளை பார்ப்பாங்க, இந்த பிள்ளை என்ன அழகா, இதுக்கு பின்னால எவ்வளவு மாதத்துக்கு பிற்பாடு பிந்தி பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளை எப்படி பேசுகிறது, இந்த பிள்ளை இப்படி ஆயிப்போச்ச. சோனா உடனே அழுதாங்க, போன் பண்ணுவா, பிள்ளை பேசல. வீட்டுக்காரர் சொல்லுவார், பிள்ளை பேசல ஐயா, என்ன செய்கிறது, செய்ய வேண்டிய என்ன வேலை, என்ன ஜெபிக்கணும், வேதவசனத்தை சொல்லி கொடுக்கணும், பிள்ளையுடைய உள்ளத்தில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கணும். நாவின் கட்டை கத்தர் அவிழ்ப்பார், பிள்ளை பேச வைப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் வாசிங்க 54 ஏசு 54:13 வாசிங்க. ஏசு 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பாத்தீங்களா? பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படணும்னா முதல்ல தாயும் தகப்பனும் போதிக்கப்படணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு. முதல்ல தாய் தகப்பன் தேவனால் போதிக்கப்படணும். தேவனுடைய மெல்லிய சத்தம் அவர்களுக்கு துணிக்கணும். இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிறீர்களா? தேவனுடைய சத்தம் இன்றைக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் என்ன?
யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை கிடைத்த கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஒரு கரம் உயரல. சும்மா ஏதோ உலகத்தை பிறந்தோம் வளர்ந்தோம், உள்ள கிடைக்க துணிக்கிய சாப்பிட்டுட்டு துணிவா நடந்து ஏதோ கொஞ்ச நாள் உலகத்துல எல்லார போல ஜீவித்து கடந்து போய் விடலாம் நினைக்கிறீர்களோ? இல்லை. எப்ப மனசுக்குள்ள ஐயோ அந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அங்க போன இங்க வரணும், ஐயோ குடும்பத்தை எப்படி ஒரு நிலையில கொண்டு வரணும், இந்த எண்ணம் மட்டும் போதாது. தேவனுடைய சத்தனை கேட்கணும். காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எழும்பி அமர்ந்திருந்து தேவனுடைய சத்தம் கேட்கிற பெற்றோரா நீங்கள் மாறுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அருமையான சகோதரா, நீங்கள் குடும்ப தலைவரா இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவ சத்தம் கேளுங்கள். அருமையான சகோதரிமார்களே, குடும்ப தலைவிகளா இருக்கிறீர்கள், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கண்ணீரோடு ஜெபித்து தேவனுடைய மெல்லிய சத்தம் கேளுங்கள். அது பிற்பாடு உங்க பிள்ளைகளையும் தேவ சத்தம் கேட்பதற்கு வழி நடத்துங்கள். பால் குடி, ஸ்வீட்டை சாப்பிடு, ஐஸ்கிரீம் குடி, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறோம்? பேதுருவின் புஸ்தகத்திலே படிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2 தானே, எடுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த களங்கமில்லாத ஞானப்பால் ஆகிய திருவசனத்தை ஒவ்வொரு நாள் காலையிலும் உட்கொள்ள வேண்டும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நாம் வளர வேண்டும். என்றைக்கும் 2 சோத்திரம், துதி சோத்திரம், அல்லேலூயா, ஒரு சின்ன பாட்டு அப்படி அல்ல. அதை விட நீங்கள் வளர்ந்து போக வேண்டும். வளர வேண்டும் என்றால் சரியான பிரகாரம் ஆண்டவருடைய சமுத்திரங்களை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி ஆசிரியர் என்று வேத வசனத்தை வாசித்து அதை தியானித்து ஆண்டவர் சொந்த கண்ணீரோடு கெஞ்சி ஜெபிங்க. எல்லாருக்கும் செல் இருக்கிறதுனால அதுல என்னெல்லாமோ வருது. நேரத்தை போக்கடித்து வாலிப பிள்ளைகள் நேர சமயங்களை வீணாய் கழிக்கிறார்கள். சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஜெபத்துக்கு 1-2 பிள்ளைகள் வந்தாங்க. பெரிய பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளுமே எல்லாம் வந்தாங்க. இப்ப அவர் போன் பண்ணாமலே எடுக்க மாட்டாங்க. என்றால் ஏன் வரலன்னு அவர் கேட்பாரு. அதோட பேசாம அதை தூங்க வச்சிருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா அண்ணனும் அண்ணியும் பண்ணுவாங்க. அல்லோ என்ன அண்ணி, ஊழியகார பண்ணா சங்கடமா தான் இருக்கு. ஏன் வசனம் வாசித்தீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, ஆராதனையா வரல? அது என்ன தொழில், என் வீட்டில் எத்தனை பொறுப்பு எனக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வேதனை. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கும் போது நீ சரீரத்துக்காக எத்தனை வேதனைப்பட்டும் பிரசங்கி சொல்கிற அந்த வயிற்றுக்காக தானே. யாருக்கு ஐயா, யாருக்கு சொல்லுங்க? வயிற்றுக்காக தானே. உலகத்தோடு போகும்போது இதை கொண்டு போக முடியுமா? அல்லேலூயா. ஒரு தகப்பனார் திடீர்னு இறந்து விட்டார். இறந்த நேரம் அங்க உள்ள காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக்கி அடக்கத்துக்குரிய நேரம் ஆக போகிறது. அப்போ ஒரு மகன், பிள்ளைகள் 4-5 பேர் உண்டு. இப்போதானே ஒரே ஒரு பிள்ளை, கண்ணு ஒன்னே ஒன்று. சரி, அப்போ அந்த ஒரு மகன் வெளியே போயிருந்தார். அப்போ அடக்க குறிக்கப்பட்ட நேரம் ஆகிட்ட ஓடி வந்தார். பெட்டி மூட போகிற நேரம். மூடைய போறிய, எனக்கு ஒரு சின்ன காரியம் என்ன, அந்த பிரேத்தை இப்படி தூக்கி சரிச்சு வச்சுட்டு அடியில கிடந்த ஒரு நேர் இதை இழுத்தெடுத்தான். எடுத்து சொன்ன, இது அப்ப எனக்கு தந்தது. அந்த தகப்பன் அதையாவது கொடுத்து விட கூடாதா? உலகம் இப்படிதான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கை இதை ஒன்னும் கொண்டு போக முடியாது. கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இந்த சரீரத்தை எதை சம்பாதித்தாலும் அதை அனுபவிக்கணும் என்ற தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நேரம் போதாது. இந்த வார்த்தை சுருக்க போகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கர்த்தர் தந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிந்தா கர்த்தர் சகல ஜாதியிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை வேண்டும். தேவனுடைய கிருபை கிடைக்கணும் என்றால் நம்மை
தாழ்த்த வேண்டும். தாழ்மையும் தேவ பயமும் நமக்கு இருந்தால் மேன்மேலும் மேன்மேடைந்து உயர்வடைவோம். உபவாச ஜெபம், இடநாள் கூட்டங்கள், ஆராதனை இதில் எல்லாம் வரும்போதுதான் ஆவிக்குரிய மனுஷங்களை நாம் வளர முடியும். சரீர பிரகாரம் ஆசீர்வாதம் என்னென்ன தடை இருக்கிறதோ தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து மாற்றுவார். இரவும் பகலும் உங்களுக்காக கர்த்தருடைய பாதத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊழியக்காரனுடைய இருதயம் அங்க சந்தோஷப்பட வேண்டும். ஏன் பிள்ளைகள் பரவாயில்லை, ஆராதனை வருகிறாங்க, கர்த்தரை தேடுகிறாங்க. அப்போ எங்களுடைய இருதயமே அவ்வளவு துக்கம் அடைந்தால் தேவன் எவ்வளவு வேதனையோடு இருப்பார் இல்லையா? இருக்கிற பலத்தோட இருக்கிற நேரத்தோட உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. வீட்டுல குடும்ப ஜெபத்தை ஒழுங்காக்குங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனித்திருந்த கண்ணீரின் ஜெபம் உங்களுக்குள்ள உருவாகட்டும். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். உங்கள் பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட வேண்டும், தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும், தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும். அது நீங்கள் அதுக்கேற்றதான ஆயத்தம் உங்களை தகுதியாயிருப்பீர்களாக, உங்களை ஒரு சரியான ஒரு மாதிரி இருப்பதாக. யார் எது பேசினாலும் அவர்களுக்கு எதிர்த்து நான் பேசக்கூடாது, அவருக்கு பின்னால் என்று முறுமுறுக்க கூடாது, அவிசுவாசமான எண்ணங்கள் நமக்குள் வரக்கூடாது. எப்பொழுதும் நம்முடைய இருதயம் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டுடைய சத்தனுடைய காதுகளை துணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தேவ திட்டம் ஒவ்வொரு விதம் தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்ட ஒழுங்கின்படி என்னை நடத்தும். என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மை தாழ்த்துவோமா? அவருடைய கருத்தை நம்ம ஒப்பு எடுப்போமா? வீணான வார்த்தைகள் பேசுற விட்டு ஆண்டுடைய சம்பந்த தேவனை பிரியமான காரியங்களை பேசி ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்துவோம். எல்லாரும் முழங்கால் போடுவோம். நீங்கள் மேன்மையடைய வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் மேன்மையடைய வேண்டும் என்றால், உங்களை தேவனுடைய கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து உங்களை தாழ்த்துங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படும். எல்லாரும் அப்படி எழும்பி விடுவோம். எல்லாரும் எழுந்திட்டு தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் மேன்மையும் உயர்வையும் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தையும் அடைந்து உன்னத நிலையை அடைய வேண்டும் என்றால், அருமையான குடும்ப தலைவரே, குடும்ப தலைவியே, இன்றை கேட்ட வேத வசனத்தை உங்கள் கருத்தில் கொண்டு உங்களை ஆண்டவர் சம்பந்தம் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பிரியப்படுத்தி மேன்மையான ஸ்தானத்தில் உயர்த்துவார். எல்லாருடைய கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். எல்லாருடைய கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாம் ஜெபித்து கொண்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி கபரபால் ஷபாபாபா. ஆண்டவரே நீர் பெரியவர், கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்த தேவர். ஓரி கபரபா ஷபாபாபா தீரபாலபா ஷபாபாபா. தகப்பனே ஹல்லேலூயா.